யாரும் உதவிக்கு வராததுனால தான் அவன் பெரிய ஆள் ஆனான். எப்படின்னு கேட்குறீங்களா? யோசேப்பு எகிப்தில் போத்திபாருடைய வீட்டில் அடிமையாக வேலை பார்க்குறான். செய்யாத தப்பை இவன் செஞ்சான் அப்படின்னு சொல்லி அவனை குற்றப்படுத்தி சிறையில் கொண்டு போய் போட்டாங்க. ஒருவேளை தப்பு செய்யலை அப்படின்னு அவன் நிரூபிச்சிருந்தான், ஏதாவது வாதாடி இருந்தான், அவனுக்காக யாராகிலும் வந்து இவன் குற்றமற்றவன் நிரூபிச்சிருந்தான், என்ன நடந்திருக்கும்? அதே போத்திபாருடைய வீட்டில் திரும்ப வேலைக்காரனாக தான் இருந்திருப்பான். ஆனால் பாருங்க, அவனுக்கு யாரும் உதவிக்கு வரல. ஆனால் கர்த்தர் அவனை நினைவு கூர்ந்தார். ஒரு நாள் போத்திபாரும் அவனுடைய மனைவியும் அவனோடு சேர்ந்த சிலரும் இவன் குற்றவாளின்னு கையை நீட்டினாங்க. ஒரு நாள் வந்தது, யோசேப்புடைய உத்தரவு இல்லாமல் ஒருவனும் கையையோ காலையோ நீட்ட முடியாதபடிக்கு ஒரு நாள் வந்தது. எந்த ஜனம் குற்றப்படுத்தினதோ அதே ஜனம் யோசேப்புக்கு முன்பாக தண்டனிட்டு பணிந்தாங்க. அந்த போத்திபாருடைய மனைவியோட கால் கிடுகிடுன்னு ஆடி இருக்கும். ஐயோ, அந்த மனுஷனுக்கு தீமை செஞ்சுமோ, இவன் பெரிய அரசனா மாறிட்டானே. உங்களுக்கு யாராவது தீமை செஞ்சிருந்தா அவங்க முன்னாடியே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நான் குற்றமற்றவன், நான் எப்படி நிரூபிப்பேன்? பயப்படவே வேண்டாம். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அதனுடைய பலனை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை நினைத்து தான் இருக்கிறார். இன்னும் கூட ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக யாராவது கூட்டம் கூடிட்டாங்களா, உங்களை புறக்கணிச்சிட்டாங்களா, பயப்படாதீங்க. யோசேப்பை அவன் சகோதரர்கள் கூட்டம் கூடிட்டாங்க, யோசேப்பை புறக்கணிச்சாங்க, குழியில போட்டாங்க. ஆனால் யோசேப்பு என்ன சொன்னா? நீங்க எனக்கு தீமை செய்தீங்க, கர்த்தரோ அதை எனக்கு நன்மையாய் மாற்றினார்னு சொன்னான். தாவீது கூட பாருங்க, அவன் குடும்பம் புறக்கணிச்சது, இவன் ஆடு மேய்க்க தான் கரெக்டுன்னு சொன்னாங்க. அவனுடைய சகோதரர்கள் யுத்தத்துக்கு போனாங்க. யுத்தத்துக்கு போகும்பொழுது தாவீது அந்த இடத்துக்கு போனதுக்கு இருக்கிற கொஞ்சம் ஆட்டை விட்டுட்டு இங்கே எதுக்கு வந்தேன்னு கேட்டாங்க. ஆனால் கொஞ்சம் கவனிங்க, யார் உங்களை புறக்கணிக்கிறாங்களோ, யார் உங்களை சிறுமையா என்றாங்களோ அந்த ஜனத்துக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களை மறக்காதவர் கர்த்தர். யோசேப்புக்கு பானபாத்திரக்காரனுடைய சொப்பனத்துக்கு யோசேப்பு பதில் சொல்லிட்டு, நீ ராஜாவிடத்தில் போகும்போது என்னை மறக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பானபாத்திரக்காரன் ஈஸியாக மறந்துட்டான். உங்ககிட்ட நன்மையை பெற்றவங்க உங்களை ஈஸியாக மறந்துடலாம். போத்திபார் மறக்கலாம், பானபாத்திரக்காரன் மறக்கலாம், கூட பிறந்த சகோதரர்கள் மறக்கலாம். ஆனால் கர்த்தர் மறக்கலை. ஒரு நாள் வந்தது, யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்று அறிய வைத்தார். யோசேப்பை சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். அந்த பார்வோன் இவனுக்கு மோதிரத்தை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து அவனை உயர்த்தி வச்சான். இவனுக்கு முன்னாடி எல்லாரும் தண்டனிட்டு அவனுக்கு முன்னாடி முகங்குப்புற விழுந்தாங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காது. அதனால தான் யாத்திராம் புஸ்தகம் 34வது அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது. அதனுடைய கடைசி பகுதி பாருங்க, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். உங்களோடு கூட இருக்கிறவர் பயங்கரமானவர். உங்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடுனாங்களா, நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உங்களை ஒதுக்குறாங்களா, பழி சுமத்துறாங்களா, நீங்க வாதாடணும், என்ன செய்ய, ஒன்றும் செய்ய வேண்டாம். கர்த்தர் மேல பாரத்தை போட்டுட்டு சும்மா இருங்க. ஒருவேளை இந்த நாட்கள் உங்களுக்கு பதில் பெறுகிற நாட்களாக கூட இருக்கலாம். இதுவே ரட்சண்ய காலமாக கூட இருக்கலாம். உங்க பாடுகளுக்கும் உங்கள் தோல்விக்கும் இது ஜெயம் கொடுக்கிற ஒரு நல்ல நாட்கள். இது உங்க தலையை நிமிர பண்ணுவார். கூட்டம் கூடிட்டா பெரிய ஆள் ஆயிட முடியாது. கூட்டம் கூடனவெல்லாம் வீட்டில் தான் இருந்தான். தனிமையாக்கப்பட்ட யோசேப்பு தான் எகிப்துக்கே ராஜாவானா, பார்வோனுக்கே தகப்பனானா. ஒருவேளை உங்களை புறக்கணிச்சிருந்தா, ஒருவேளை உங்க மேல வீண் பழிய சுமத்தி இருந்தா, ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட